ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே படிக்க உட்காந்தாச்சு. ஓகே, ஏன் அப்படின்னா உங்களுக்கு நான் சீக்கிரமாகவே டே 5க்கான டாபிக் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்களும் சேர்ந்து படிப்பீங்கள. அதனால தான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா வீடியோஸ் டாபிக்ஸ் எடுத்து கொடுக்குறேன். ஓகேவா? ஏன் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 60 டேஸில் டோட்டல் சிலபஸையும் கவர் பண்ணணும். டோட்டல் சிலபஸையுமே நம்ம 60 டேஸில் கவர் பண்ண முடியும். ஆனால் உட்காந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி உட்காந்து படிக்கணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் படிக்கிறதுக்கு மட்டுமே. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபு இல்லை ஒர்க்கிங் உமன் அந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அப்போது படிங்க. ஏன்னா இருக்கிற டைம் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதனால தான் நான் மார்னிங் என்ன பண்ணிடுறேன், முதல் வேலையாக டாபிக்ஸ் கொடுத்துட்றேன். டாபிக்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ மறுநாள் வரை நீங்கள் உட்காந்து என்னன்னாலும் படிச்சுக்கலாம். அதனால தான் ஃபஸ்ட்டு திங் டாபிக் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா 60 டேஸ் சேலஞ்ச் நானும் இதை பார்த்து தான் படிக்கிறேன். ஸோ நானும் இதில் இருக்கிற டாபிக்ஸு இதை வச்சுட்டும் நானும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா படிக்கிறேன். ஓகேவா? அப்போது என்ன மாதிரி படிக்கிற நீங்களும் ஒருத்தங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை பார்த்து படிப்பீங்கள்ல. ஸோ அதனால் நான் காலையில் எழுந்திரிச்சதும் படிக்க உட்காரோம்ல, அப்போவே டாபிக்ஸ் பார்த்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ணி கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இன்றைக்கி 60 டேஸ் சேலஞ்சில் டே 5 நம்ம உண்மையிலே இது ஸ்டார்ட் பண்ணி 5 நாள் இவ்வளோ நாள் போகும்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நினைக்கல. ஏன்னா எனக்கு திடீர்னு ஒரு கண்டினியூட்டி இருக்காது. ஸோ கண்டினியூட்டி மிஸ் ஆயிரும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நினச்சிட்ருந்தேன். ஆனால் அப்படி இல்லை, பரவாயில்ல, டே 5 வரைக்காச்சும் வந்திருக்கோம் அப்படின்ட்டு தோணுது. இதே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஏன்னா நானும் படிக்கணும், குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷத்தை விட்டோன்னு நினைங்களேன், அடுத்த வருஷம் ரொம்ப லேட் ஆகும். எலெக்ஷன் வேறு இருக்குது. ஸோ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நம்மளுக்கு ரொம்ப வேக்கன்சிஸ் எனக்கு கம்மி தான். பட் இருந்தாலும் ஓகே, நம்மளோட முடிஞ்ச எஃபர்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், போட்டுட்ருக்கலாம் அப்படின்ட்டு தோணுது. ஓகே, அதனால தான் இன்றைக்கான டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 5. ஓகே, டே 5ல் புவியியல். சரியா? சயின்ஸ் நான் நேத்தோட முடிச்சிட்டோம். ஓகே, புவியியல் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புவி அமைவிடம். ஓகேவா? புவி அமைவிடம், நீர் வளங்கள். செகண்ட், காடு மற்றும் வன உயிரினங்கள். சரியா? காடு மற்றும் வன உயிரினங்கள். தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான். ஓகே, ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். 6th to 12th உள்ள புக்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? புக்ஸ் ரெஃபர் பண்ணி படிங்க. இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் லைன் பை லைனாக வாசிங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா நிறைய விஷயம் புரியும். இதிலேருந்து எப்படி 1 வேர்ட் கேட்பாங்க, இதிலேருந்து எப்படி 1 வேர்ட் கேட்பாங்க, இதிலேருந்து கொஸ்டின் எப்படி வரும், அந்த மாதிரி யோசிச்சு படிங்க. கண்டிப்பாக நீங்களே என்ன பண்ணலாம், அச்சீவ் பண்ணலாம். இன்றைக்கி 3 டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன், இதை படிங்க. இன்றைக்கி நாள் ஃபுல்லாக படிங்க. காலையில் எழுந்திரிச்சு ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ரிவைஸ் பண்ணுங்கள். நான் அதுக்குள்ளே மறுநாள் டாபிக் கொடுத்துருவேன். ஓகே, இன்றைக்கான டாபிக் என்னென்னா புவியியலில் புவி அமைவிடம், நீர்வளங்கள், காற்று மற்றும் வன உயிரினங்கள், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல். ஓகே, இன்றைக்கான டாபிக்ஸ் என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. இனி படிக்கிறது உங்களோட கையில். என்னால் முடிஞ்ச டாபிக்ஸ் நான் லாங் வீடியோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணிடுறேன். போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அதையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலில் என்ன பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டே போட்டிருக்கோம் நம்ம சேனலில் 60 டேஸ் சேலஞ்ச் அப்படின்ட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். நீங்கள் இதுவரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் படிங்க. ஓகேவா? உங்களால் முடிஞ்ச அளவு டாபிக்ஸை வச்சுட்டு இதையும் ரெகுலராக என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஒரு மார்க்ஸ் எடுக்கலாம். சரியா? குரூப் 4 கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே காலையில் பாசிட்டிவ் திங்கிங்கோட வேண்டிட்டு நம்மளோட டேயை ஸ்டார்ட் பண்ணுவோம். படிங்க. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். சேனல் என்ன பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.